அதிருது இல்ல. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த நாளுக்குன்னு 2 கதை இருக்கு. சரியா? முதல் கதை என்னன்னா சிருஷ்டிப்பை கொண்டாடுவோம். என்னது? சிருஷ்டிப்பு அப்படின்னா படைப்பு. ஓகேவா? சிருஷ்டிப்பை கொண்டாடுவோம். இந்த நாள் தீம் என்ன? சிருஷ்டிப்பை கொண்டாடுவோம். இன்னொரு தீமும் இருக்கு, அற்புதத்தை கொண்டாடுவோம். என்னது? ஓகே, சரி. என்ன கவனிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஓஎஸ் சொல்லலாமா? சரி, இப்போ நான் ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி நான் சொல்ல போறேன். ஓகேவா? அது நல்லா கவனிச்சுட்டே வரணும். நடுவில் நான் கொஸ்டின் கேட்பேன், ஆன்சர் பண்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. ரெடியா? ஓகே, எல்லாம் நல்லா கவனிக்கலாமா? காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணும்? கேட்கணும். நான் ஃபர்ஸ்ட் கதை சொன்னேன் இல்லையா, தீம். அந்த தீம் என்ன சொன்னேன்? இப்போ சிருஷ்டிப்பை கொண்டாடுவோம். என்னது? சரி, இப்போ நம்ம எல்லாருமே எதுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம பூமியில, உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்டா? வெரி குட். சரி, நம்ம எர்த்ன்னு சொல்லுவோமா? நம்ம சயின்ஸ்ல தமிழ்ல பூமின்னு சொல்லுவோமா? நம்மள சுத்தி என்னெல்லாம் பாக்குறோம்? நம்ம என்னெல்லாம் இருக்கு பூமியில? இயற்கை மட்டும் சொல்லணும். மரம், செடி, கொடி, தண்ணி, அப்புறம் இயற்கைனா என்னென்ன இருக்கு? மரம், செடி, கொடி, அப்புறம் பழங்கள், காற்று, காய்கறிகள், சூரியன். வெரி குட். அப்புறம் பூ. வெரி குட். சந்திரன், நிலா சொன்னீங்க. வெரி குட். சேவல். வெரி குட். வாத்து, கோழி, நட்சத்திரம். வெரி குட். சரி, இதெல்லாம் யார் படைச்சா? கடவுள் படைச்சாங்க. ஏசப்பா படைச்சாங்க இல்லையா? எப்போ இதெல்லாம் படைச்சாங்க? நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் படிக்கும் போது? நம்ம இருந்தோமா ஏசப்பா படிக்கும் போது? அப்போ ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. என்ன ஸ்டோரி? பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. சரி, சாம்சங் கவனிக்கலாமா? இப்போ ஏசப்பா என்ன பண்றாரா, ஃபர்ஸ்ட் நம்ம உலகம் இருக்கு இல்லையா, நம்ம பூமி எப்படி இருந்துச்சா? வெறுமையா இருந்துச்சா? நம்ம பூமி எப்படி இருந்தது? இருளா இருந்துச்சா? எப்படி இருந்தது? இருள். இப்ப நம்ம பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது எது? சூரியன். ஆனா சூரியன்லாம் இப்ப இல்ல. இப்ப யோசிச்சு பாருங்க, சூரியனும் இல்ல, பகல்ல நைட்ல எது வெளிச்சத்தை கொடுக்கும்? லைட் இல்லனா நிலா. சூரியனும் இல்ல, நிலாவும் இல்லனா அப்ப நம்ம பூமி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? இருட்டா இருக்குமா? அது மாதிரி இருட்டா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? இருட்டா இருந்துச்சு. ஓகே, இந்த பூமியில முதல்ல தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? தண்ணி. ஆனா அந்த தண்ணி நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா இருட்டா இருந்துச்சு. சரியா? இப்போ ஏசப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரா, அந்த ஜலம்னா தண்ணி, அந்த ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். என்ன பண்ணிருந்தாரு? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஓகேவா? இப்போ வெற்றிமாறன் தானே அவன் பேரு. இப்ப நான் வெற்றிமாறன் கிட்ட ஆதியாகமம் 1:1 என்ன வசனம்டா? நல்லா கிளாப் பண்ணுங்க அவனுக்கு. வெரி குட். நீ சொல்லுடா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. வெரி குட். நல்லா கிளாப் பண்ணுங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. இது நம்ம சண்டே க்ளோஸ்ல சொல்லி கொடுத்த வசனம் இல்லையா? அப்போ ஏசப்பா தான் இதெல்லாம் படைக்கிறார். சரி, இப்ப பூமி எப்படி இருந்துச்சு? இருட்டா இருந்துச்சு. கரெக்டா? இப்ப ஏசப்பா என்ன பண்றாரு, பூமி ஒழுங்கின்மையா இருக்குது, வெறுமையா இருக்குது, இதுக்கு நம்ம வெளிச்சத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஏசப்பா என்ன படைச்சாராம்? ஃபர்ஸ்ட் வெளிச்சத்தை படைச்சாரு. என்ன படைச்சாரு? எப்படி படைச்சாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது சொன்ன உடனே வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் எங்க இருந்து வருது? சூரியன். ஆனா சூரியனை ஏசப்பா படைக்கிறதுக்கு
படைக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா என்ன படைச்சிட்டாரு? வெளிச்சத்தை படைச்சிட்டாரு. நிலாவும் இல்ல, சூரியனும் இல்ல, ஆனா என்ன இருக்கு? வெளிச்சம். ஃபர்ஸ்ட் ஏசப்பா என்ன படைச்சாரு? வெளிச்சம். சரி, வெளிச்சம் எப்பவுமே இருந்துட்டே நல்லா இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்போ கொஞ்சம் வெளிச்சமும் கொஞ்சம் இருட்டும், அதுதான் ஏசப்பா வந்து பகல் இரவுன்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா? வெளிச்சமா இருக்கு இல்லையா? ஓகே, வெளிச்சத்தை என்னன்னு சொன்னாரு ஏசப்பா? பகல். வெளிச்சத்தை என்னன்னு சொன்னாங்க? இருள என்னன்னு சொன்னாங்க? இரவு. இருள என்ன சொன்னாங்க? இரவு. வெளிச்சத்தை என்னன்னு சொன்னாங்க? பகல். இப்போ சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிடுச்சு. அதாவது முதல் நாள் ஏசப்பா எதை படைச்சாங்களா? வெளிச்சத்தை படைச்சாங்க. வெளிச்சத்தை படைச்ச உடனே பகல் இரவுன்றத வெவ்வேறா என்ன பண்ணாரு ஏசப்பா? பிரிச்சாரு. அதுக்கு முன்னாடி எப்படிதான் இருந்திருக்கும்? வெளிச்சமா தான் இருந்திருக்கும். தூங்க முடியுமா நம்மளால வெளிச்சத்துல? முடியாது. அப்ப என்ன படைச்சாரு ஏசப்பா? இருளையும் படைச்சிருக்கிறார். ஓகேவா? சரி, இதுக்கப்புறமா ஏசப்பா என்ன பண்றாரு? ஜலம், ஏற்கனவே தண்ணி இருந்துச்சுன்னு சொன்ன இல்லையா? அந்த தண்ணியில இருந்து அப்படியே ஒரு மேகம் மாதிரி எழும்பி மேல போகுதாம். என்ன ஆகுது? தண்ணியில இருந்து என்ன ஆகுது? அப்படியே ஜலத்துல இருந்து ஜலம் தனியா பிரிக்குது. இங்க ஜலம், இன்னொரு ஜலம், அப்படியே கொஞ்சம் தண்ணி மேல போகுது. அந்த தண்ணி மேல போய் என்னவா மாறிடுச்சு? வானமா மாறிடுச்சு, மேகமா மாறிடுச்சு. எப்படி? எதுல இருந்து மேகம் வந்துச்சா? ஜலத்திலிருந்து மேல போச்சு. என்னாச்சு? ஜலத்திலிருந்து மேல போச்சு. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், தண்ணி எங்க இருந்து வருது? மேகத்துல இருந்து வருதா? மேகத்துக்கு தண்ணி எப்படி போச்சு? கீழே இருந்து தான் தண்ணி போச்சு. நீங்க எல்லாம் வாட்டர் சைக்கிள்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? என்னெல்லாம் படிச்சிருப்பீங்க? எவாபரேஷன், கண்டென்சேஷன், பிரெசிபிடேஷன். இது மாதிரி ஏசப்பா இதெல்லாம் முன்னாடியே படிச்சுட்டாரு. எங்க இருந்து? தண்ணியில இருந்து மேல தண்ணி என்னாச்சு? போய் ஒரு பெரிய வானம் வந்து உண்டாச்சு. அதுக்கு பேரு ஆகாய விரிவு. ஆகாய விரிவுக்கு ஏசப்பா என்னன்னு பேர் வச்சாரு? வானம் அப்படின்னு பேர் வச்சாரு. என்ன பேர் வச்சாரு? சரி, இப்ப ரெண்டாவது நாள் ஆயிடுச்சு. எத்தனாவது நாள் ஆயிடுச்சு? முதல் நாள் என்ன படிச்சாரு? வெளிச்சம். முதல் நாள் என்ன படிச்சாரு? வெளிச்சம். ரெண்டாவது நாள் என்ன படிச்சாரு? வானம். வானம் எதுல இருந்து வந்துச்சு? தண்ணியில இருந்து வந்து ஆகாயம். மேல கொஞ்சம் தண்ணி இருக்கு, கீழே கொஞ்சம் தண்ணி இருக்கு. ரெண்டுத்தையும் பிரிக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா வானம். ஆகாய விரிவு தான் ரெண்டுத்தையும் பிரிக்குது. சரியா? மேல இருக்க தண்ணியையும் கீழே இருக்க தண்ணியையும் பிரிக்கிறது எது? ஆகாய விரிவு, வானம் தான் பிரிக்குது. சரியா? நம்ம பார்த்தோம்னா வானம் ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அதான் வானம். ஓகேவா? சரி, இப்ப 2 நாள் ஆயிடுச்சு. இப்ப பூமியில என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. இப்ப பூமியில என்னெல்லாம் படைச்சிருக்காரு ஏசப்பா? இல்ல இந்த கதையில இருந்து ஃபர்ஸ்ட் வெளிச்சம் வந்துருச்சு, அப்புறம் என்ன இருந்துச்சு? தண்ணி இருக்கு, அப்புறம் வானம் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. சரியா? தரையே இல்லையே. தரை இருந்தா தானே செடிலாம் வரும். தரை வேணுமா வேணாமா? வேணும். அப்போ இந்த எல்லா ஜலமும், இந்த எல்லா தண்ணியும் ஒரு இடத்துல சேருது. ஓகேவா? நீ யோசிச்சு பாரு, எல்லா தண்ணியும் ஒரு இடத்துல சேர்ந்துச்சுன்னா தண்ணி இல்லாத இடம் எப்படி இருக்கும்? தரையாட்ட இருக்குமா? அப்படிதான் என்ன வந்துச்சு? வெட்டாந்தரை வந்துச்சு. வெட்டாந்தரைனா என்னது? தண்ணி இல்லாத இடம், ஒரு நிலம். ஓகேவா? என்ன வந்துச்சு? வெட்டாந்தரை. வெட்டாந்தரை நம்ம என்ன சொல்லுவோம்? நிலம் அப்படின்னு சொல்லுவோம்னா, ஓகே, நிலம் வந்துச்சு. இப்ப வெட்டாந்தரை வந்துச்சுன்னா அங்க என்ன வரும்? என்ன வளரும்? வெட்டாந்தரையில என்ன வளரும்? செடி, அப்புறம் மரங்கள், கொடிகள்லாம் வளருமா? அப்ப ஏசப்பா தரையில இருந்து எதெல்லாம் படைச்சாரா? ஃபர்ஸ்ட் புல்லு படைச்சாரா. என்னது? அதுக்கப்புறம் விதைகளை பிறப்பிக்கும் பூண்டு. அடுத்தது என்னது? பூண்டு. மூணாவது வந்து கனி தரும் மரங்கள். மூணாவது என்னது? கனி தரும் மரங்கள். சொல்லமா? மூணாவது நாள் என்னென்ன படைச்சாரு? ஃபர்ஸ்ட் புல். ஃபர்ஸ்ட் புல்லு படைச்சாரா? ரெண்டாவது பூண்டு. மூணாவது என்ன படைச்சாரு? கனி தரும் மரங்கள். இப்ப எத்தனை நாள் ஆயிருக்கு? 3 நாள் ஆயிருக்கு. 3 நாள் ஏசப்பா என்னெல்லாம் படைச்சாரு? முதல் நாள் என்ன படைச்சாரு? வெளிச்சத்தை படைச்சாரு. ரெண்டாவது நாள் என்ன படைச்சாரு? வானத்தை படைச்சாரு. மூணாவது என்ன படைச்சாரு? புல், பூண்டு, கனி தரும் மரங்கள். வித்தியாசமான சூப்பரான மரங்கள்லாம் படைச்சாரு ஏசப்பா. இப்ப எத்தனை நாள் ஆயிருக்கு? 3 நாள் ஆயிருக்கு. சரி, இப்போ இது வந்து டைம்லாம் நமக்கு தெரியாது. ஒரு நாள் ஆயிடுச்சு நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒரு நாள் ஆயிடுச்சு நம்ம எப்படி சொல்லுவோம்? கிளாக்ல பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? இங்க பாரு, காலையில விடியுதா? சூரியன் வருதா? விடிஞ்சிருச்சுன்னு சொல்றோமா? இருட்டிடுச்சா? என்ன சொல்றோம்? இரவுன்னு சொல்றோமா? இப்போ வெளிச்சமும் இருட்டும் எப்படி வருது? சூரியனையும் சந்திரனையும்
என்ன படைக்கலன்னா சூரியன் சந்திரன் படைக்கல. அப்போ காலங்களையும் நேரங்களையும் உண்டாக்குறதுக்காக இப்ப நம்ம சொல்றோம்ல ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு? 24 மணி நேரம் இருக்கு இல்லையா? ஒரு வாரத்துல எத்தனை நாள் இருக்கு? ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்கு? 30 இல்ல 31 நாட்கள் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு வரும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365. இது எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். சூரியனையும் சந்திரனையும் வச்சுதான் இதெல்லாம் வந்துச்சு. ஓகேவா? சரி கவனிங்க. இப்போ ஏசப்பா சுடர்கள் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? சுடர்கள் உண்டாக கடவுது. சுடர்கள்னா என்னன்னா பெரிய சுடர், சிறிய சுடர், நட்சத்திரங்கள். பெரிய சுடர்னா என்னது? சூரியன். வெரி குட். சிறிய சுடர்னா நிலா, சந்திரன். நிலாவுக்கு இன்னொரு பேர் என்ன? சந்திரன். இது இல்லாம வானத்துல வேற என்னெல்லாம் இருக்கு? நட்சத்திரம், ஸ்டார்ஸ் இருக்கா? இது எல்லாம் ஏசப்பா படைச்சாரு. எத்தனாவது நாள் படைச்சாரு? 4வது நாள் படைச்சாரு. 4வது நாள் என்னென்ன படைச்சாரு? 4வது நாள் என்னென்ன படைச்சாரு? பெரிய சுடர். பெரிய சுடர் என்னது? சூரியன். சிறிய சுடர் எது? அதுக்கப்புறம் நட்சத்திரங்களை ஏசப்பா என்ன பண்ணாரு? 4வது நாள் படைச்சாரு. ஓகேவா? சரி. இப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் படைச்சிருக்காரு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நாள் என்ன படைச்சாரு? வெளிச்சம். 2வது நாள் வானம் எப்படி உண்டாச்சு? தண்ணியில இருந்து தண்ணி மேல போச்சு. அது ரெண்டுத்தையும் வானம் ரெண்டா பிரிச்சுச்சு. ஓகேவா? ஓகே. 3வது நாள் என்ன படைச்சாரு? கனி தரும் மரங்கள். ஓகேவா? 4வது நாள் என்ன படைச்சாரு? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். சரி, வெரி குட், சூப்பர். நல்லா கிளாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே. ஓகே. இது வரைக்கும் மிருகங்கள்லாம் வந்ததுக்கா? வரவே இல்லை. அப்ப இப்பதான் படைக்க போறாரு ஏசப்பா. ஃபர்ஸ்ட் தண்ணி தானே அதிகமா இருக்கு. அப்ப தண்ணில இருந்து ஃபர்ஸ்ட் உயிரினங்கள்லாம் ஏசப்பா படைக்கிறாங்க. தண்ணியில என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்கு? மீன் இருக்கு. ஃபிஷ் தான் மீன். ஷார்க் இருக்கு. சரி. திமிங்கலம் இருக்கு. முதல்ல தண்ணியில இருக்கும். தண்ணியில மட்டும் வாழும். அது மட்டும் சொல்லுங்க. ஆக்டோபஸ். ஆத்து தண்ணி தண்ணியில மட்டும். ஸ்டார்ஃபிஷ், ஆக்டோபஸ், ஜெல்லிஃபிஷ். ஆக்டோபஸ் சொல்லிட்டாங்க. வேலா. சரி. சரி. ஓகே, வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. சரி. இப்போ ஏசப்பா தண்ணியில இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களையும் படைச்சாரு. ஓகேவா? தண்ணியில இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களையும் எத்தனாவது நாள் படைச்சாரு? 5ஆம் நாள். ஓகேவா? அது மட்டும் இல்ல, 5வது நாள்ல இன்னொன்னு படைச்சாரு. பறவைகளையும் படைச்சாரு. வானத்துல பறக்குதுல்ல பறவைகள். வானத்துல பறவைகள் இருக்குல்ல, நிறைய வித்தியாசமான பறவைகள்லாம் இருக்கு இல்லையா? எல்லா பறவைகளையும் ஏசப்பா படைச்சாரு. பறவைகளும் இதுல இருந்து தான் வந்துச்சு. தண்ணியில இருந்து தான் பறவைகள். தண்ணியில இருந்து எப்படி பறவை வந்திருக்கும்? ஏசப்பாவால வந்துச்சு. சரி, வெரி குட், வெரி குட். சரி, ஓகே.
என்ன மிருகங்கள்? ஃபர்ஸ்ட் காட்டு மிருகங்கள், அப்புறம் நாட்டு மிருகங்கள், அப்புறம் ஊரும் பிராணிகள். என்னது? ஊரும் பிராணிகள். எதுனா ஊர்ந்து போகும்? பாம்பு, முதலை, புழுவா? சரி, நத்தை, பூனை ஊர்ந்தா போதும். எலியா? எலி ஓடுண்டா, காது இருக்கு எலிக்கு. சரி, ஊருக்கு போகக்கூடிய எல்லா விலங்குகளையும் ஏசப்பா எத்தனாவது நாள் படைச்சாரு? 6வது நாள். என்னென்ன படைச்சாரு? காட்டு மிருகங்கள், சொல்லுங்க. காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இதெல்லாம் படைச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏசப்பா பணத்திரமா சொல்றாரு, நமது சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். நமது சாயல்னா ஏசப்பா எப்படி இருக்காரோ அவரை போலவே ஒரு மனுஷனை உண்டாக்கணும்னு ஏசப்பா நினைக்கிறாரு. நினைச்சு மத்ததெல்லாம் ஏசப்பா மண்ணில இருந்து உண்டாக்கணும்னு வார்த்தையை மட்டும் சொல்றாரு, அது உண்டாயிடுச்சு. ஆனா மனுஷனை மட்டும் எப்படி தெரியுமா படைச்சாரு? கீழே கீழே மண் இருக்கும் இல்லையா, களிமண் இருக்கும் இல்லையா, அந்த மண்ணை எடுத்து அப்படியே அவரோட உருவம் போலவே நம்மள அப்படியே அழகா மனிதனை வந்து அழகா செய்யறாரு. ஓகேவா? மனிதன் என்ன பண்றாரு? அப்படியே மனைறாரு. அந்த மனிதனை அப்படியே உருவாக்குறாரு, மண்ணுல உருவாக்கிட்டாரு. இப்ப அவன் எப்படி இருக்கான்? வெறும் மண்ணுல உருவாக்குன ஒரு உருவமா தான் இருக்கான். அவன் என்ன பண்றாருன்னா, இப்படி என்ன பண்றாரு? அவனுடைய நாசினா என்னது? நாசினா மூக்கு இருக்கு இல்லையா, நாசினா மூக்கு. இப்படி ஊதுறாரு. ஊதுன உடனே அந்த ஏசப்பா கிட்ட இருந்து வந்த அந்த சுவாசம் யார்கிட்ட போயிடுச்சு? அந்த மனுஷனுக்கு போன உடனே அந்த மனுஷன் உடனே ஜீவ ஆத்மாவாயிட்டான். அப்படின்னா உயிர் பெற்றுதான். அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்? வெறும் மண்ணாதான் இருந்தான். இப்ப ஏசப்பா ஊதுனதுக்கு அப்புறமா அவன் எப்படி ஆயிட்டான்? மனுஷனா மாறிட்டான். அப்படி சூப்பர். நம்மள மாதிரி ஸ்கின் எல்லாம் வந்து நிறைய முடியெல்லாம் வந்து அழகா ஒரு மனுஷனா ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? படைச்சிட்டாரு. அப்போ 6வது நாள் என்னென்ன படைச்சாரு சொல்லுங்க பாப்போம். 6வது நாள் என்னென்ன படைச்சாரு? காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், மனிதன். ஓகேவா? மனிதனை படைச்சிட்டாரு ஏசப்பா. 6 நாள் ஆயிடுச்சா? ஓகே. இப்ப 7வது நாள் என்ன பண்றாரு ஏசப்பா? எல்லாவற்றையும் பார்க்கிறாரு. அது ரொம்ப அழகா, ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப நல்லதா ஏசப்பாவுக்கு பட்டுச்சு. அதை பார்த்த உடனே அதை நிறைவேற்றாரு. 7வது நாள் என்ன பண்றாரு? நிறைவேற்றி அவரு ஓய்ந்திருக்கிறார். ஓய்ந்திருக்கிறார்னா என்ன பண்றாரு? ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஏன்னா 6 நாள் படிச்சுட்டாரு இல்லையா? 7வது நாள் என்ன பண்றாரு? ஓய்வு எடுக்கிறாரு. இப்ப 7 நாளுக்கான படைப்புகளை நான் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேனா? ஹலோ, நான் சொல்லிட்டேனா? சரி. முதலாம் நாள் என்ன படிச்சாரு? வெளிச்சம் உண்டான உடனே அந்த வெளிச்சத்தினால பகல் தனியா இரவு தனியா பிரிச்சாரா? முதல் நாள் என்ன வந்துச்சு? வெளிச்சம். அதனால பகல் இரவு பிரிஞ்சிருச்சு. 2வது நாள் என்ன படிச்சாரு? 2வது நாள் என்ன படிச்சாரு? வானம். முதல் நாள் என்ன படிச்சாரு? வெளிச்சம். வெளிச்சம் மட்டும் உண்டாச்சுங்க, சன்னெல்லாம் இல்ல பாரு, வெளிச்சம் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? 2வது நாள் என்ன படிச்சாரு? வானம், ஆகாய விரிவு. அது எதை பிரிச்சுச்சான்? மேல இருக்க தண்ணியையும் கீழே இருக்க தண்ணியையும் 2ஆ பிரிச்சுச்சு, ஆகாய விரிவு. 3வது நாள் என்ன படிச்சாரு? ஃபர்ஸ்ட் வந்து வெட்டாந்தரை. அதுல இருந்து என்னெல்லாம் உண்டாச்சு? புல், இலை பிறக்கும் பூண்டு, கனி தரும் விருட்சங்களால் மரங்கள் படிச்சாரு. ஓகே. 4வது நாள் என்ன படிக்கிறாரு? 4வது நாள் சுடர்கள். என்னென்ன சுடர்கள்? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். வெரி குட். 5வது நாள் என்ன படிக்கிறாரு? 5வது நாள் என்ன படிக்கிறாரு? 5வது நாள் கடல்ல இருக்கக்கூடிய மச்சங்கள். கடல்ல இருக்கக்கூடிய 5வது நாள் கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள், மச்சங்கள் படிக்கிறாரு. அது மட்டுமா? வெறும் கடல்ல இருக்க உயிரினம் மட்டுமா? வேற என்ன? பறவைகள். இங்க பாரு, பறவை இருக்கா? பறவையும் படிச்சாரு. அப்புறம் வேற என்ன படிச்சாரு? பறவை, அப்புறம் கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள். நீங்க சொன்ன ஷார்க்கு, வேலு, அப்புறம் ஃபிஷ் எல்லாமே. ஓகே. அப்புறம் 6வது நாள் என்ன படிச்சாரு? 6வது நாள் காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள். அது மட்டுமா? மனுஷனையும் படைச்சாரு. ஓகேவா? ஓகே. 7வது நாள் என்ன பண்ணாரு? ஓய்வுண்டார். சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சதுன்றவங்க ஒரு ஓஎஸ் சொல்லலாமா? சரி. இப்போ நான் வந்து ஃபிங்கர்
போறேன், ஒரு ஃபிங்கரும் காட்ட போறேன். ஓகேவா? நீங்க ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் என்ன படைச்சாருன்றத சொல்ல போறீங்க. ரைட்டா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆர் யூ ரெடி? என்னென்ன? புல், நாலாவது வெரி குட், அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் அப்புறம் மனிதன். ஓகேவா? ஏழாவது நாள் ஓய்வெடுத்தார், ஓய்ந்திருந்தார். சரியா? ஓகே, நல்லா கிளாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே. சரி, இப்போ ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? நிறைய விலங்குகள்லாம் படைச்சாரு இல்ல, அதுக்கெல்லாம் யார் பேர் வச்சிருப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? நாய்க்கு நாய்னு யார் பேர் வச்சா? குதிரைக்கு குதிரைன்னு யார் பேர் வச்சா? இப்ப ஏசப்பா படைச்சாரு இல்லையா, அந்த எல்லா மிருகங்களையும் எடுத்துட்டு வந்து யார்கிட்ட காட்டுறாரு? ஆதாம் கிட்ட காட்டிட்டு, இந்தாப்பா இது எல்லாத்துக்கும் பேர் வைப்பான்னு சொல்லிட்டாரு. ஆதாம் அவன் என்னென்னலாம் பேர் வச்சானோ அந்த பேரை சொல்லி அந்த விலங்குகள் எல்லாம் பேர் வந்துச்சு. ஓகேவா? உடனே பாக்குறாரு எல்லா விலங்குகளும் ஜோடி ஜோடியா இருக்கு இல்லையா? ஃபிஷ் இருந்தா இன்னொரு ஃபிஷ் இருக்கும், பேர்டு இருந்தா இன்னொரு பேர்டு இருக்கும். ஆனா மனுஷன் மட்டும் எப்படி இருக்கான்? ஒரே ஒரு மனுஷன் தானே இருக்கான். அப்ப மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல. அவனுக்கு ஒரு துணை இருந்தாதான் அவனுக்கும் என்ன பண்ண முடியும்? ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க. ஆனா ஆதாமுக்கு யாரா இருக்காங்களா? யாருமே இல்லை. அப்போ ஆதாமுக்கு ஒரு துணியை படைக்கணும்னு ஏசப்பா நினைச்சாரு. அப்ப என்ன பண்றாரு? ஆதாம தூங்க வைக்கிறாரு. ஆதாம் என்ன பண்றாரு? அவன் நல்லா தூங்குறான், நல்லா நித்திரை பண்றான். ஓகேவா? தூங்கிட்டு இருந்த உடனே உங்களை எழுப்பினா எழுந்திருப்பீங்களா? ஏஞ்சிருவீங்க. ஒரு ஊசி எடுத்து கொடுத்தனா ஏஞ்சிருவீங்கல்ல. ஆனா ஆதாமுக்கு ஒரு நித்திரை, நல்லா அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறான், அப்படியே தூங்கிட்டான். இப்ப ஏசப்பா அங்க இருந்து வந்து என்ன பண்றாரு? அவனுடைய விலா எலும்பை எடுக்கிறாரு. ஆனா அவனுக்கு அது வலிக்காத அளவுக்கு ஏசப்பா ஒரு பவர் கொடுத்துட்டாரு ஆதாமுக்கு. ஐயோ, விலா எலும்பு எடுத்துட்டா அவனுக்கு வலிக்குமே, ரத்தம் வருமே நீங்க நினைப்பீங்கல்ல. ஆனா அதெல்லாம் வலிக்காத அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணாரு? ஆதாம படுக்க வச்சுட்டு அவன் தூங்கிட்டதுக்கு அப்புறம் விலா எலும்புனா என்னது? ரிப் கேஜ் படிச்சிருக்கீங்களா? லங்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு ரிப்ஸ்ல. அதுல இருக்கக்கூடிய ஒரு விலா எலும்பை ஏசப்பா என்ன பண்றாரு? வெளியில எடுக்கிறாரு. வெரி குட். ஒரு விலா எலும்பை எடுத்துட்டாரு. இப்ப அந்த விலா எலும்பை வச்சு என்ன பண்றாருன்னா மனுஷிய படைக்கிறாரு. யார படைக்கிறாரு? மனுஷனோட விலா எலும்புல இருந்து யார படைச்சாரு? மனுஷிய படைச்சாரு. ஆகாவை எப்படி படைச்சாரு? மண்ணினால படைச்சாரு. ஆனா ஏவால மனுஷிய எப்படி படைச்சாரு? ஆதாமுடைய விலா எலும்பால யார படைச்சாரு? ஏவால படிச்சுட்டு கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. ஆதாமுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னொரு மனுஷங்க வந்துட்டாங்க, பரவாயில்ல நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆதாமும் என்ன பண்றான்? சந்தோஷப்படுறான். ஆதாம் வந்து அந்த மனுஷிக்கு ஒரு பேர் வைக்கிறான். அந்த பேருக்கு என்ன தெரியுமா பேரு? ஏவாள். அது என்ன பேரு? ஏவாள். அது பேர் என்ன? மனுஷிக்கு பேரு ஏவாள். ஏன் ஏவாள்னு பேர் வச்சானா, மனுஷன்னா என்னது? மனுஷன்னா மனுஷின்னு ஏன் வந்துச்சுன்னா, மனுஷனிலிருந்து அவன் என்ன பண்ணா? அவன் எடுக்கப்பட்டான். மனுஷனிலிருந்து உருவாக்கப்பட்டதுனால அவன் மனுஷி என்னப்படுவாள் அப்படின்னு சொல்லி என்னாச்சு? மனுஷின்னு சொன்னா அதுக்கப்புறமா ஆதாம் அவளுக்கு ஏவாள்னு பேர் வச்சா எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஏவாள் வர்றதுக்கு முன்னாடி ஏசப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். ஓகேவா? முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம்னா, ஏசப்பா என்ன பண்ணாருன்னா ஒரு தோட்டத்தை வைக்கிறாரு. அந்த தோட்டத்துக்கு பேர் என்னன்னா ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்துக்கு பேர் என்ன? ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்துக்கு பேர் என்ன? சாம்சன். அந்த தோட்டத்துக்கு பேர் என்னப்பா? ஏதேன் தோட்டம். இந்த ஏதேன் தோட்டத்துல அவர் படைச்ச ஆதாமை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, டேய் ஆதாமே, நீ என்ன பண்ணு? இந்த தோட்டத்தை நீ நல்லா பாத்துக்கப்பா, பண்படுத்து. இந்த தோட்டத்தை நீ நல்லா காப்பாத்து. சரியா? பண்படுத்துனா என்ன பண்ணணும்? அந்த தோட்டம் அப்படியே சும்மா வச்சுட்டா என்ன ஆயிடும்? காடு மாதிரி வளர்ந்துரும்ல, அதை அழகுபடுத்தணும் இல்லையா? அந்த தோட்ட வேலையெல்லாம் யாருக்கு கொடுத்தாரு? ஆதாமுக்கு கொடுத்தாரு. செய்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த ஏதேன் தோட்டத்துல நிறைய டிஃப்ரெண்டான மரங்களை படைச்சாரு. அந்த மரத்துல இருக்கக்கூடிய பழங்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேவா? அழகான பழங்கள், அது ருசிக்கிறதுக்கு ரொம்ப அப்படியே டேஸ்டான
பழங்கள் எல்லாம் ஏசப்பா என்ன படைச்சாரு? அந்த ஏதேன் தோட்டத்துல படைச்சாரு. சும்மா காட்டுல போய் ருசியான பழம்லாம் கிடைக்குமா? நீங்க பாத்தீங்கன்னா தோட்டத்துல தானே அதிகமா மாமரம், கொய்யா மரம், அப்புறம் வந்து தர்பூசணி இதெல்லாம் எங்க வரும்? தோட்டத்துல தானே வரும். அது மாதிரி தோட்டத்தை நிறைய விருட்சங்களை படைச்சிட்டு அதுல ஒரு முக்கியமான ஒரு விருட்சத்தை படைச்சாரு. அதுக்கு பேர் என்னன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். என்னது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அப்படின்னா என்னன்னா அந்த விருட்சம் இருக்கு இல்லையா, அது அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கு ஒரு பழம் இருக்கு. அந்த பழத்துக்கு நன்மை தீமை அறியத்தக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கு. சரியா? இந்த மரத்தையும் எந்த தோட்டத்துல வச்சிருக்காரு? இப்போ ஏதேன் தோட்டத்துல வச்சிருக்காரு. ஆனா ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த தோட்டத்துல விளையிற எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நீ சாப்பிடலாம்ப்பா, ஆனா எதை மட்டும் சாப்பிடக்கூடாது? நடுவுல இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிட்டா நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? நீ சாப்பிட்டா செத்து போயிடுவ. அப்ப என்ன பண்ணக்கூடாது? அதை தொடக்கூட கூடாது, நீ சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உடனே சரி இசப்பா நீ ஆதாம் வந்து என்ன பண்ணிட்டான்? ஓகேன்னு சொல்லிட்டான். சரியா? சரி, இப்போ இந்த தோட்டத்துக்கு தண்ணி வேணுமா வேணாமா? தோட்டம் இருந்தா அதுக்கு தண்ணி வேணுமா? இந்த தோட்டத்துல இருந்து தண்ணி போனோமா? இந்த தோட்டத்துல இருந்து தண்ணி போனோமா? தோட்டத்துல இருந்து தண்ணி போனோம். இப்போ இங்க பாருங்க, இதுதான் ஏதேன் தோட்டம். இது என்னது? ஏதேன் தோட்டம். இந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து ஒரு நதி வருது. தெரியுதா? பெருசா இருக்கா ஒரு நதி? இந்த நதி வந்து 4 பெரிய நதியா பிரியுதாம். இந்த ஒரு நதி என்னவா? அது 4 பெரிய நதி. நதினா 4 ஆறா பிரியுது. பார்த்தா தெரியுதா? ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்துல யார் இருக்கா? ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க. இந்த தோட்டத்துல இருந்து ஒரு பெரிய நதி வந்து தோட்டத்துல இருந்து வந்து எத்தனை ஆறா பிரியுது பாருங்க. 1 2 3 4 4 ஆறு பிரியுது. ஓகேவா? இந்த 4 ஆறும் தான் என்ன பண்ணுதான்? அந்த தோட்டத்துல இருந்து விளையக்கூடிய எல்லா விதமான விருட்சங்களுக்கும் தண்ணி வந்து கிடைச்சிச்சு. சரியா? இப்போ சரி, ஓகே. இப்ப 4 ஆறு உருவாச்சா? 4 ஆறு எதுல இருந்து உருவாச்சு? 4 ஆறு எதுல இருந்து உருவாச்சு? ஏதேன் தோட்டத்துல இருந்து வந்துச்சா? அந்த முதல் ஆறுக்கு பேர் என்ன தெரியுமா? பைசோன். முதல் ஆறு பத்தி பாருங்க. இங்க பாருங்க, கவனிங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இங்க பாருங்க, இது என்ன தோட்டம் தெரியுதா? ஏதேன் தோட்டம். இந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து ஒரு ஆறு வந்து 4 பெரிய ஆறா பிரியுதா? இதுல முதல் ஆறுக்கு பேரு பைசோன். முதல் ஆறுக்கு பேர் என்ன? பைசோன். முதல் ஆறுக்கு பேர் என்ன? பைசோன். அது எந்த தேசத்துல இருக்கு? எந்த தேசத்தின் வழியா போதா? ஆவிலா தேசம். என்ன தேசம்? ஆவிலா தேசம். ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் என்ன ஆறு? பைசோன். அது எந்த தேசம் வழியா போகுது? ஆவிலா தேசம். சரி, ரெண்டாவது ஒரு ஆறு போகுது. அந்த ஆறுக்கு பேரு கீகோன். அந்த ஆறுக்கு பேர் என்ன? கீகோன். அது எது வழியா போகுது? எத்தியோப்பியா தேசம் வழியா போகுது. எது வழியா போகுது? எத்தியோப்பியா தேசம். மூணாவதா ஒரு ஆறு இருக்கு, இதக்கேல். மூணாவதா இருக்க ஆறுக்கு பேர் என்ன? இதக்கேல். இதக்கேல் எது வழியா போகுது? அசீரியா தேசம் வழியா போகுது. அசீரியா தேசம். நாலாவதா ஒரு நதி, அதுதான் ரொம்ப பெரிய நதி, ஐபிராத்து நதி. அது என்னது? ஐபிராத்து. ஐபிராத்து என்ன தேசம் வழியா போகுது? கானான் தேசம் வழியா போகுது. அப்ப மொத்தம் 4 6. முதல் ஆறு பேர் என்ன? பைசோன். எந்த தேசம் வழியா போகுது? ஆவிலா தேசம். ரெண்டாவது என்னது? கீகோன். அது எந்த தேசம்? எத்தியோப்பியா தேசம். மூணாவது என்னது? இதக்கேல். மூணாவது என்னது? இதக்கேல். எந்த தேசம்? அசீரியா தேசம். நாலாவது என்னது? ஐபிராத்து. ஐபிராத்து எந்த தேசம்? கானான் தேசம். சரி, இப்போ இந்த தேசத்துல இந்த ஆறுகளை மட்டும் நம்ம முதல்ல மெமரி பண்ணிக்கலாமா? ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஆறுக்கு பேர் என்ன? பைசோன். ஃபர்ஸ்ட் ஆறுக்கு பேர் என்ன? பைசோன். இங்க பாருங்க, பைசோன். பைசோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆறு என்னது?
ஐந்திராத்து. ஞாபகம் இருக்கா? தேவரான கேப்பமா? தேவரான சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன? பைசோன். இரண்டாவது கீகோன். இதற்கே ஹைதராபாத். ஹைதராபாத் கிடையாது, ஐந்திராத்து. என்னது? ஐந்திராத்து. சரி, ஓகே. கிளாப் பண்ணலாமா? தேவரான. ஓகே, சரி சரி. இப்போ ஏசப்பா என்னெல்லாம் படிச்சிருக்காரு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாமா? முதல் நாள் ஏசப்பா என்ன படிச்சாரு? வெளிச்சம். இரண்டாவது நாள் ஞானம். மூணாவது நாள் புல் பூண்டு கனி தரும் மரங்கள். நாலாவது நாள் தப்பு. நாலாவது நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள். அஞ்சாவது நாள் கடல்வாழ் உயிரினங்களும் பறவைகளும். ஆறாவது நாள் காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊர் பிராணிகள், மனிதன். ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார். ஏழாவது நாள் என்னது? ஓய்ந்திருந்தார். சரி, பேசப்பா ஒரு தோட்டத்தை படைச்சாரு. அதுல வந்து யாரு வச்சாருன்னா ஆதாம் வச்சாரு. அந்த தோட்டத்துக்கு பேர் என்ன? ஏதேன் தோட்டம். ஓகே, ஏதேன் தோட்டத்துல நிறைய மரங்களை படைச்சாரு. ஆனா ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அந்த மரத்துக்கு பேர் என்ன? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதோட கனி பொசிக்க கூடாதுன்னு சொன்னார். ஓகேவா? அப்புறம் ஏதேன்ல இருந்து ஒரு ஆறு வந்து 4 பெரிய ஆறா பிரிஞ்சிச்சு. முதல் ஆறுக்கு பேரு பைசோன். இரண்டாவது ஆறுக்கு பேரு கீகோன். மூணாவது ஆறுக்கு பேரு இதற்கேல். நாலாவது ஆறுக்கு பேரு ஐந்திராத்து. சரி, யாராவது சொல்றீங்கன்னு பார்ப்போம். முதல் ஆறுக்கு பேரு பைசோன். அது எந்த தேசம் வழியா வந்துச்சு? வெரி குட். ஆவிலா தேசம். நல்லா கிளாப் பண்ணுங்க. ஆவிலா தேசம். எக்ஸிவாக்கா சொல்லிட்டாங்க. ஆவிலா தேசம். ரெண்டாவது கீகோன் எந்த தேசம் வழியா? இல்ல கீகோன் எத்தியோப்பியா. என்னது? எத்தியோப்பியா. வெரி குட், எத்தியோப்பியா. ரெண்டாவது என்னது? கீகோன் எந்த தேசம்? எத்தியோப்பியா தேசம். மூணாவது என்னது? அசிரியா தேசம். மூணாவது என்னது? அசிரியா. நாலாவது என்னது? கானான் தேசம். வெரி குட். சரி, இப்போ இந்த கதை பார்த்தோம் இல்லையா? இந்த கதைக்கு ஒரு வசனம் இருக்கு. ஓகே, அந்த வசனத்தை நம்ம சரி இப்ப கவனிக்கிறீங்களா எல்லாரும்? சரி, விளையாட கவனிங்க. லாஸ்ட் இப்ப நம்ம வசனம் எல்லாருக்குமே இதே வசனம் தான். அதனால படிக்க போறோம். இப்போ இவர் என்ன பண்றாங்க? இந்த பிக்சர்ல என்ன பண்றாங்க? எப்படி காட்டுறாங்க? நான். நம்மளும் இதே மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். பண்ணலாமா? நான். என்னது? நான். என்ன சொல்றாங்க? நான். சரி, இப்போ இதுல என்ன பண்றாங்க? பிரமிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? பிரமிக்கிறாங்க. அப்போ பிரமிக்கத்தக்க. என்னது? பிரமிக்கத்தக்க. ஃபர்ஸ்ட் என்னது? பிரமிக்க. எல்லாம் ஆக்ஷன் பண்ணுங்க. இதுல இருக்க மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். பிரமிக்க
சொல்றாங்க? இது எப்படி சொல்லணும்னா உண்மை. என்னது? உண்மை. என்னது? உண்மை. இதுல என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? ஏசப்பாவை துதிக்கிறாங்க. இப்படி கையை வச்சு துதிக்கிறோம். ஏசப்பா கையை அசைச்சு துதிப்பேன். என்னது? துதிப்பேன். என்ன சொல்றாங்க? துதிப்பேன். ஃபர்ஸ்ட் என்னது? உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். இது எந்த இருப்பிடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா சங்கீதம் 139:14. சங்கீதம் 14. இப்போ இது அப்படியே எல்லாரும் படிச்சிடலாமா? எல்லாம் மேல தூக்கி கட்டமா கையில வச்சு கட்டு. பிக்சரை காட்டுங்க. கல்யாண பிக்சர் வந்து என்ன பண்ண போறோம்? தூக்கி காட்டுங்க. பிக்சர் திருப்பி. வெரி குட். எல்லாம் தூக்கி காட்டுங்க. எல்லாருக்கும் தெரியுதா? ஓகே, இப்போ பாருங்க பிக்சர் வச்சிருக்காங்க. நம்ம தான் சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் பின்னாடி திருப்புங்க எல்லாரும். பின்னாடி திருப்புங்க எல்லாரும். எல்லாரும் பின்னாடி திருப்புங்க. நீச்சா ஓகே. இப்போ இத பார்த்து ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் படிக்கலாமா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139:14. ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஓகே, சரி. இப்போ திருப்பிக்கோங்க எல்லாரும். எல்லாரும் திருப்புங்க. இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பி திருப்பியாச்சா? ஓகே ஓகே, சரி. இப்போ சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் என்னது? அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139:14. யாருமே ஆக்ஷன் பண்ண மாட்டீங்க. அக்கா எவ்வளவு சூப்பரா ஆக்ஷன் பண்றாங்க. அக்கா எப்படி ஆக்ஷன் பண்றாங்களோ அதே மாதிரி எல்லாரும் பண்ணணும். பண்ணலாமா? ரெடி? எஸ். ரெடி ஸ்டார்ட். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139:14. நல்லா கிளாப் பண்ணுங்க. சூப்பர், வெரி குட். சரி, கேர்ள்ஸ் வந்து வாலண்டியரா யாராவது ஒருத்தவங்க வசனம் சொல்லுவீங்களா? ஏன் நின்று அப்படி சொல்லலாம். யாராவது ஒருத்தவங்க யார் வசனம் சொல்லுவீங்க? இதை பார்த்து கூட சொல்லலாம். பிக்சரை பார்த்து கூட சொல்லலாம். பிக்சரை பார்த்து சொல்லலாம். யார் சொல்லுவீங்க? பாய்ஸ் கைக்கு யாரோ வரீங்களா? வெரி குட். ஓகே, கவுனி. வெற்றி மாறன் சொல்றாங்க, கவுனிங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கினேன். உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பு. சங்கீதம் 139:14. சின்ன பையன் அழகா சொல்றான். வாடா சீக்கிரம் வா ரத்தீஷ், வா. வா. நான் பிரமிக்கத்தக்க அதிசயம்
உண்டாக்கப்பட்டபடி உங்களை துதிப்பேன். சங்கீதம் 139:14. ஓகே, அடுத்து கேர்ள்ஸ் வந்து யார் வரா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139:14. நல்லா கிளாப் பண்ணுங்க. இல்ல நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139:14. வேற யார் சொல்லுவீங்க? வா வா வா. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139:14. நல்லா கை அடுத்தது புவனன் சொல்றான். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் துதிப்பேன். உன்னை துதிப்பேன். சங்கீதம் 139:14. வெரி குட். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139:14. கிளாப் பண்ணுங்க. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. சூப்பர். சரி, இப்போ வந்து வசனம் நல்லா சொன்னவங்க, அதாவது நல்லா சொன்னவங்களுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஒரு gift கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வெற்றி செல்வன் வா பாப்போம். வெற்றி செல்வன் கொடுத்துலாமா? வெற்றி செல்வன் எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு கோல்டன் கிளாப் பண்ணுங்க. கோல்டன்ஸ்க்கு கிளாப் பண்ணுங்க. இவர் பாப்பா சொன்னீங்க யாருமா? வாங்க வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. ரெண்டு பேரும் வாங்க. ரெண்டு பேரும் வாங்க வாங்க. எப்சி வாங்க வாங்க. வா. கிளாப் பண்ணுங்க. வா வா வா. ஓகே. கிளாப் பண்ணுங்க. இந்த பாப்பாக்கு பேரு நிஷா. சூப்பரா சொன்னா. வெரி குட். வேற யாராச்சும் வந்துட்டா? லத்தீஷ் வா. சரி, லாஸ்டா கொடுக்கலாமா லத்தீஷ்க்கு? சரி, ஓகே. சரி, ஓகே. எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணுங்க வசனம் சொன்னவங்களுக்காக. ஓகே, சூப்பர். நான் திரும்ப வந்து நீங்க இப்ப கிளாஸுக்கு போக போறீங்க. கிளாஸுக்கு போயிட்டு படிச்சுட்டே இருப்பீங்க. நான் திடீர்னு யாரையாவது கூட்டு வசனம் கேட்பேன். நல்லா சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னது? பிரைஸ் உண்டு. சரியா? நல்லா சொல்லலாம். ஓகேவா? இப்போ அப்படியே உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க.